யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராயதாட்சீம் கம்பீராவர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்வீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 10ஆம் நாள் 26/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலருகின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இறையருளையும் குருவர்களையும் பூரணமாக பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியை வழிபாடு செய்கின்ற சக்திக்குரிய முப்பெரும் தேவியர் வழிபாடாகிய நவராத்திரியிலே இன்றைய தினமும் லக்ஷ்மியினுடைய பூஜை வழிபாடுகள். இவ்வாறு லக்ஷ்மியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அஷ்டலக்ஷ்மியின் வடிவங்களாக போற்றுவது. பொதுவாக இந்த லக்ஷ்மி பூஜை நாட்களிலே இந்த தானியங்களை எல்லாம் தருகின்றவள் லக்ஷ்மி, தனத்தை தருகின்றவள் லக்ஷ்மி. அதனாலே இந்த காசுகளெல்லாம் அங்கே அலங்காரமாக லக்ஷ்மியை சுற்றி வழிபாடு செய்து கொள்ளுகின்ற வகையிலே, அதே போல் காசுகளினாலே அர்ச்சனை வழிபாடு செய்வது, சொர்ண அர்ச்சனை. அங்கே லக்ஷ்மிக்கு ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மியினுடைய அஷ்டகங்களை பாராயணம் செய்து கொள்ளுவது. அதே போல் தானிய லக்ஷ்மியாக அந்த நவதானியங்களையும் 9 சிறிய பாத்திரங்களிலே போட்டு அழகாக வைத்து இந்த தானியங்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது. இவை எல்லாமே ஒரு சிறப்பையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வகையிலே இந்த சக்தி வழிபாட்டிலே இவ்வாறு இல்லங்களிலே கூட இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையில் அமைந்திருக்கும். அதே போல் வீட்டிலே உள்ள பிள்ளைகள், தாய்மார்கள், அது நம்முடைய உறவுகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை அமைகின்ற பொழுது லக்ஷ்மி பூஜையிலே திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். அங்கே பால் பாயச நிவேதனமாக வைப்பது, அதே போல் கடலை, அவல் இவையெல்லாம் பிரசாதங்களாக வைப்பது, சர்க்கரை பொங்கல் வைத்து கொள்வது, நமக்கு எவையெல்லாம் முடிகின்றதோ அவற்றையெல்லாம் வைத்து பழங்கள் வைத்து அங்கே வழிபாடு. பொதுவாக இந்த நவராத்திரி காலங்களிலே இந்த நாவற்பழங்கள் கிடைக்கின்ற பொழுது அது நைவேத்தியமாக வைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடிய சக்தியை வழிபாடு செய்கின்ற இந்த நவராத்திரி காலத்திலே இல்லங்கள் தேடி வருகின்ற சுமங்கலிகளையெல்லாம் லக்ஷ்மியாக, ஆதி பராசக்தியின் அம்சமாக அங்கே கோலங்கள் இடப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலங்கள் போடப்பட்டு அதிலே ஒரு ஆசன பலகை வைத்து அதிலே அமர வைத்து பாத்தியார்க்கியங்கள் கொடுத்து அவர்களுக்கு புஷ்பத்தினாலே பூஜித்து சந்தனம் குங்குமம் திலகமிட்டு கண்ணுக்கு மையிட்டு இவ்வாறான அந்த உபச்சாரங்களோடு கூடவும் அங்கே நம்மால் முடிந்தவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பது. எது எது நமக்கு முடிகிறதோ வெற்றிலை, பழம், தேங்காய், சில்லறை காசு, புஷ்பங்கள் வைத்து அங்கே கொடுத்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகும்.
குழந்தைகளுக்கும் அவ்வாறு நம்மால் முடிந்த உபச்சாரங்களை எல்லாம் நமது வசதிக்கு ஏற்ப அதனை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக செய்யத்தான் வேணுமென்றல்ல. மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள். நாங்கள் ஒரு வெத்திலையிலே கொஞ்சம் குங்குமத்தை வைத்து அல்லது மஞ்சளை வைத்து ஒரு பூவை வைத்து கொடுத்தாலும் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த காரியங்கள் நிறைவேறும். நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு இந்த காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் நம்ம எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இந்த முப்பெரும் தேவியருடைய நவராத்திரி வழிபாட்டிலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று நான் யார் என்பது ஒரு பெரிய கேள்வி. நான் யார் என்று நான் நினைப்பது உண்டு, நான் யார் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று விரும்புவது ஒன்று. நான் உண்மையிலேயே நான் யார் என்பது எனக்கு தெரியுமா, அடுத்தவருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் நிறைந்த, குழப்பம் நிறைந்த, அல்லது இந்த நான் யார் என்று அறிந்து கொள்வதும் அதை அறிய பண்ணுவதிலும் இருக்கின்ற சவால்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் என்னுடைய அந்த கிறிஸ்தவன் என்கின்ற அந்த அடையாளத்தை மூடி மறைக்கின்றேனா, அல்லது நான் அதை வெளிப்படையாக வாழ்ந்து அதற்கு சான்று பகர்கின்றேனா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால் பெருமைப்படுகின்றேனா? உண்மையில் பெருமைப்படுகின்றேனா? நான் கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒரு சவாலாக இருப்பதனால் அந்த சவாலை ஏற்று வாழ்வதனாலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நான் சான்று பகர்கின்றேனா? கார்ல் ரானர் என்று அழைக்கப்படுகின்ற இறையியலாளர் கூறுகின்றார், அனானிமஸ் கிறிஸ்டியன், அதாவது அடையாளங்களை மறைத்து கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்கக்கூடாது. கிறிஸ்து கூறுகின்றார், ஒரு விளக்கை ஏற்றி அதை நாங்கள் கட்டிலின் கீழ் வைக்க மாட்டோம், ஒரு பாத்திரத்தினாலே மூடி வைக்க மாட்டோம், மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்போம். ஏன்? அந்த விளக்கு எரிவதை, அந்த எரிவதால் ஏற்படுகின்ற வெளிச்சத்தை, வெப்பத்தை அந்த சூழல் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வெளிப்படையாக வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சில வேளைகளிலே முகமூடி போட்டு ஒரு போலித்தனமாக நாங்கள் இது கிறிஸ்தவர்கள் என்று எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் அது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உண்மையான அனுபவமாக அந்த கிறிஸ்தவம் மிளிருவதில்லை. ஆம் அன்பு நெஞ்சங்களே, எங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் இவற்றை நாங்கள் வெளிப்படையாக செய்கின்றோம். அதற்குரிய சவால்களை ஏற்றுக்கொள்கின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் சில துன்பங்களை கூட, இழப்புக்களை கூட சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நாங்கள் பகிரங்கமாக அந்த கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். என்னுடைய ஆளுமையை நான் மூடி மறைத்து கொண்டு இந்த கிறிஸ்தவன் என்ற அந்த அடையாளத்தை மறைத்து ஒழித்து நான் சில வேளைகளிலே சில பட்டங்கள், பதவிகளை பெறுவதற்காக, சலுகைகளை பெறுவதற்காக, அல்லது சில லாபங்களை ஈட்டுவதற்காக நான் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை மறைக்கின்றேன். கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையை, நீதியை, நன்மைத்தனத்தை சுட்டி காட்டுவதற்கு
காட்டுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். அதனால் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு எதிரி அல்ல. கிறிஸ்தவம் இந்த மறைகளையும் இனங்களையும் ஏனைய தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி படைத்தது. ஆண்டவர் இயேசுவை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பணியிலே அருள் இருந்தது, நன்மைத்தனம் இருந்தது. அதை இனம் கண்டு கொள்ளாதவர்கள் வெறுத்தார்கள். தங்களுடைய தவறான வாழ்வுக்கு சவாலாக பார்த்தார்கள். சிலர் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவர்கள் கொன்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழுகின்ற சூழலிலே ஒளி பிளம்புகளாக நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றி அதனுடைய தண்டிலே வைத்து நாங்கள் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை பெறுவது போல என்னுடைய வாழ்வு பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு மனச்சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்ல பங்களிப்பான வாழ்வாக இருக்க வேண்டும். இத்தகைய கிறிஸ்தவ வாழ்வு இது ஒரு நல்ல உண்மையான வாழ்வு. இறைவன் எங்களுக்கு தந்த பெரும் கொடை. நாங்கள் ஒளியாக இந்த சமூகத்திலே திகழ்வோம். நாங்கள் எங்கு சென்றாலும் எதை பேசினாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற அந்த உணர்வோடும் நம்பிக்கையோடும் பேசுவோம். அப்பொழுது அதற்கான நல்ல விளைவுகளை இறைவன் தாமே ஏற்படுத்துவார். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை வெளிப்படையாக வாழுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது.
நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான்தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.